உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி ஒரு விசேஷமான பயிற்சியாக இருக்க போகுது. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுபகிரகம். அவர் சுபமான விஷயங்களை நிறைய கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் தனக்காரகன். அந்த தனம் சம்பந்தப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்ட பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 8ஆம் அதிபதி, திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பேச்சாகிறார். அப்போ இவ்வளவு பெருமைக்குரிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றது சிம்ம ராசி என்பவர்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சிகளை, எண்ணற்ற நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நீண்ட நாளாக எனக்கு தொழிலில் லாபமே இல்லை சார், தொழில் நடந்துகிட்ருக்கு, எனக்கு லாபம் வரல, தொழில் இல்லாமல் இருக்குது, தொழிலில் நஷ்டங்கள் இருக்குது, தொழிலில் கடன் பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாமே கடந்த ஒரு 3 வருஷமாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும். தொழிலில் எண்ணற்ற சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் அஷ்டம சனியாக இருக்குது, என்ன பண்ணுறது? அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்த 1 ஆண்டுகள் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும். என்னென்னா, நீங்கள் இந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பணம் எதுலையா முதலீடு பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய பிஸ்னஸ் தேவைக்காக இருக்கட்டும். நீங்கள் ஆஃபீஸில் நான் போடுறேன், ஸ்டாஃபை போடுறேன், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி செலவுகளும் வரும். அதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸில் மட்டும் போடுங்க, ப்ராடக்டில் மட்டும் போடுங்க, சர்வீசஸில் மட்டும் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன தேவையோ, எந்த இதில் போட்டால் காசு வரும் அதை மட்டும் யோசித்து பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக தொழிலில் லாபங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய வாய்ப்புகள் வரும் தொழிலில். அதை கேர்ஃபுல்லாக மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அஷ்டம சனியாக இருக்கிறதுனால அதுவும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனாலுமே அதெல்லாம் தாண்டி லாபம் வருமா சார் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் உண்டு. எல்லாமே லாபம் வரா மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குது, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களுக்கு என்ன வீக்னஸ்ன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா லாபங்கள் உறுதியாக வரும், பண வரவுகள் உறுதியாக வரும், நீண்ட நாளாக வராத பணமெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம் வேலை சம்பந்தமான விஷயம். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எல்லாருமே என்னென்னா மேக்சிமம் நல்ல இடத்துல நல்ல பதவியில் இருந்தே பழகினவங்க. ஒரு மேனேஜரல் ரோல் அப்படின்னு சொன்னால் அது சிம்ம ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த மாதிரிலே இருந்தவங்களுக்கு கடந்த ஒரு 3 வருட காலத்தில் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள், இன்னல்கள், அதில் ஏதாவது ஒரு அவமானங்கள் கூட சில பேருக்கெலாம் வந்துருக்கும். இருந்தும் வேறு வழி இல்லாமல் நான் லோன் கட்டணும் சார், பசங்க படிக்கிறாங்க, ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷனுக்காக அந்த வேலையிலே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை மாற்றம் செய்யலாம். வேலையில் உயர் பதவி கிடைக்கும், உயர் அந்தஸ்து கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதற்கான தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்கா, அதற்கான உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, அதுக்கான நாலேஜ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் வேலை மாற்றம் செஞ்சிங்கன்னா நல்ல இடத்துல பொசிஷன் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஃபீல்டுக்கு போங்க. ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால நீங்கள் அந்த ஸ்கில்லே இல்லாத ஒரு வேலைக்கு கூடுவாங்க, நல்ல சம்பளத்துக்கு கூடுவாங்க, நல்ல பதவி கூடுவாங்க. அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ உங்கள் ஸ்கில் செட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை தேடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், அதில் டவுட்டு கிடையாது. அதே போல் வயது வரம்பெல்லாம் பார்க்காதீங்க. எனக்கு 45 வயசு ஆச்சு. நிறைய சிம்மராசி என்பது இது புலம்புவாங்க,
எங்கே சார் இதுக்கப்புறம் நான் போய் வேலை கம்பெனி மாற்றுறது, இதுக்கப்புறம் போய் மாற்றினா எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா சார், எனக்கு பதவி கிடைக்குமா சார் அப்படிலாம் யோசிப்பாங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நேரம் காலம் தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்குது. அப்போ அந்த நேரம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அதிகமான வேலையை செய்யுங்க, திடீர்னு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கலாம், திடீர்னு ஒரு பணம் வரலாம், நிறைய உழைங்க, நிறைய பிஸ்னஸ்க்கு நிறைய சிந்திங்க, பிஸ்னஸ்க்காக நிறைய வாய்ப்புகளை தேடுங்க, பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடச்சி நல்ல உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஆகி நல்ல பண வரவுகள் வரும். பணம் யாராவது கொடுக்கலன்னா அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பணம் வரதால் உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். இதை விட்டுட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், கிரிப்டோ கரன்சியில் போடுறேன்னு போகாதீங்க. அதில் கண்டிப்பாக அந்த திடீர் அதிர்ஷ்டம் வராது. காரணம் என்ன, அஷ்டம சனி நான் வச்சுக்கங்க. ஏன்னா குரு பயிற்சி மட்டுமே சொல்லும்போது எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த அஷ்டம சனின்றது ஒரு மனசில் வச்சுக்கணுன்றக்காக அந்த ஒரு வார்த்தையை சேர்க்குறோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்டம் உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க, அதில் எந்த விதமான மாற்றம் வேணாம். அப்போ வேறு என்னெல்லாம் பண்ணலாம் சார்? அப்போ வெளிநாடு வாய்ப்புகளை தேடலாம், வெளியூர் வாய்ப்புகளை தேடலாம். அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அது திடீர் அதிர்ஷ்டம் தான், திடீர் யோகம் தான். இப்போ நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க, வெளிநாடு போகிறீங்க, 3 லட்சம் சம்பளம் கிடைக்குது, 2 லட்சம் சம்பளம், ஏதோ ஒன்று கிடைக்கட்டும். அப்போ அது திடீர் அதிர்ஷ்டமாக யோகமானு கேட்டால் கண்டிப்பாக அது அதிர்ஷ்டம் தான், யோகம் தான். குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதிர்ஷ்டமாக யோகமானு கேட்டால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தான். அந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்துவது சிறப்பு. அது உங்களுக்கு பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்க தான் போது, அதில் டவுட்டு கிடையாது. அதே போல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, ஏதாவது கோல்டு வாங்குங்க, ஏதாவது ஒரு பொருள் சம்பந்தமான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெரிய லாபத்தை கொடுப்பதற்கான பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அதே போல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா திருமணத்தில் நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள்லாம் இருந்திருக்கு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெலாம் இருக்குது. அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. அது ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், இல்லை பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு வந்துடும், ஏதோ ஒன்று நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 2ஆம் திருமணத்திற்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய சிம்மராசி என்பவர்கள். ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகி பிரச்சனை ஆகி போச்சு சார், டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால, வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். அப்போ அடுத்த திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய அம்மா அப்பா மூலயமாக, உங்களுடைய பூர்வீக சொத்து மூலயமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. அதன் மூலமாக ஒரு அதிர்ஷ்டங்களையும் ஆச்சரியங்களும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த சிம்மராசி என்பவர்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எண்ணற்ற மாற்றங்களையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகிறது. நம்ம சொன்ன பலன் எல்லாமே பொதுவான கோச்சார பலன். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்காருன்னா இன்னும் நிறைய பலன்களை கொடுப்பார். அதே போல் சில பேருக்கு அஷ்டம சனி வேலை செய்யாது, அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. எப்போ வேலை செய்யாதுன்னா உங்கள் ராசி நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இருக்குது, கிரக நிலைகளாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுத்தி நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் திசை ராகு திசை வந்தாலும் வாழ்க்கை அப்படியே டோட்டலாக ஒன்று சில பேர் நல்ல பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, இல்லை சில பேர் அப்படியே டவுன்ஃபால் வந்துடும். அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய தசா புத்திகள் காரணமாக இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் பலன் வராது. அதில் 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் இதுதான் இருக்கும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி மற்றும் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லித்தரோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.